பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், நானும் அண்ணாமலையும் ஆட போகிற ஆட்டம் இன்னமே தான் இருக்குங்கிறார். இன்னமே தான் இருக்குன்னா எலெக்ஷன் 3 மாதத்தில் வரப்போகுது. எலெக்ஷன் முடிஞ்சு ஆட போகிறீங்களா 2 பேரும்? நானும் அண்ணாமலை அவர்களும் ஆடினோம். ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப் போகிறோம். முன்னாடியே ஆடுனா தானே முடியும். 2G திருப்ப முன்னாடியே வர வைங்க. அதெல்லாம் நீங்கள் மேக்கு அப்புறம் வச்சிங்கன்னா என்ன பிரயோஜனம்? 2Gயை டாஸ்மாக்கு ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்களே 1050 கோடி, அதை எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுங்க. இனிமே ஆடினீங்கன்னா எப்படி? அதுக்கு அடுத்தது வரிசையாக இருக்க. இன்றைக்கி விஜய் ஆளுங்க ஆதவ் அர்ஜுன் அண்டு புசி ஆனந்த், அவர் நிர்மல்குமார் எல்லாம் 2வது நாளாக சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு சிபிஐ விசாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க? ஏப்ரலுக்கு அப்புறம் தானா? மேக்கு அப்புறம் தானா? ஜனவரிக்கு முன்னாடியே சிபிஐ எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ண சொல்லுங்கள். அது இன்னமே தான் ஆடினீங்கன்னா அது எப்படி? நேருவே எஃப்ஐஆர் போட்டு சொன்னீங்க, இடி போட மாட்டேங்கிறான். பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? மத்திய அரசாங்கத்தின்னு தான் காமிங்க. 356 கொண்டு வாங்க. சுப்ரீம் கோர்ட்டே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஆட்சியை இது பண்ணுங்க. மத்திய அரசாங்கம் ஜனாதிபதியாச்சு கொண்டு வாங்க. கேட்டால் நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி. இதை இப்போவே ஆடிடுங்க. இன்னமே தான் ஆட்டாடுன்னா எப்படி? நிறைய விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடி. நீங்கள் என்ன பண்ணி இன்னமே தான் ஆட போகிறோம் அப்படின்னீங்கன்னா எப்படி? அதனால் இதுவரை ஆடின ஆட்டத்தையும் பண்ணாமல் இருங்க. 2000 கோடிக்கெல்லாம் வீடு கட்டாதீங்க. 40-50 கோடிக்கெல்லாம் கோயம்புத்தூரில் போய் இது வாங்காதீங்க. இடத்த செங்கல் சூளை வைக்காதீங்க, மணல் குவாரி வைக்காதீங்க. ஒரு சாதாரண இது தொண்டனாக இருங்கள். எளிமையான இது அரசியல்வாதியாக இருங்கள். இல்லை எனக்கு வேணாம், நான் வசதியாக இருக்கணும், எனக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளை குட்டிகள் இருக்குது, நான் சம்பாதிக்கணும், நான் அரசியலை விட்டுட்டு போயிருங்க.